விசிட்டிமாஸ் நீங்கள் இப்போ வரப்போகிற 2026க்கு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஷின் பேப்பரை அனலைசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ பிகினராக இருக்கிறவங்க டேரெக்டாக இப்போ லாஸ்ட்டாக இந்த குரூப் 4 குரூப் 2 எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேனிக் ஆகும், உங்களுக்கு பயமாக இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னால் நம்ம இந்த டிப்ளமோ அண்ட் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு டிஎன்பிசியில் வேக்கன்சிஸ் போடுவாங்கள்ல, ஐடி அதெல்லாம் படித்தவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு தமிழ் வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வைப்பாங்க. அந்த கொஷின்ஸை ஃபஸ்ட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதில் அந்த இப்போ 2025 நடந்த டிப்ளமோ, அதாவது இந்த ஃபிட்ரு, வயர்மேன், எலக்ட்ரிஷியனுக்கெலாம் வச்சுருப்பாங்கள்ல, ஸோ அந்த கொஸ்டின் அனாலிசிஸ் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒற்றுப்பிழை கண்டறிய. ஒற்றுப்பிழைனா நம்ம சந்திப்பிழை சொல்லுவோம்ல, ஸோ அதில் நம்மளுக்கு கணா கண்டேங்கிறது வராது. இங்கேனா திருவள்ளுவர் செல்வன், இங்கேனா குதிரை தானே. ஸோ அப்போ இதில் ஏதாவது ஒற்றுப்பிழை கண்டறிங்கன்னா ஓடா குதிரை. ஸோ இப்போ ஓடா குதிரை. நெக்ஸ்ட்டு இதில் எழுத்து பிழையற்ற தொடரைக்குன்னா கிணறில்னா கிணறில், இந்த பெரிய ரீ வரணும். இது வந்து சுவரில் வரணும். இது பூமியை வலம் வருவேன். இதெல்லாம் ரொம்ப பேசிக்கானது. அடுத்து வயிறு பசிக்கிறது தான் நம்மளுக்கு கரெக்டானது. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம ஜஸ்ட்டு இதில் வினைச்சொல் எதுவும் பார்த்திங்கன்னா போ வரும். ஓடுதல்னால் நம்மளுக்கு தொழில் பெயர்னு தெரியும். மாங்கிறது ஒரு பெயரை அந்த இதோட வச்சுரும். நன்மைங்கிறது ஒரு பண்பு பெயரோட சேர்ந்து வரும். ஸோ செயலை குறிக்கும் சொன்னால் அது வினைச்சொல், பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல், இடைச்சொல்னால் 2 வார்த்தைகளுக்கு இடையில் வரும் சொல் வந்து இடைச்சொல், உரிச்சொல் வந்து சால தவ மிகுதி, மிகுதிப்படுத்தி சொல்கிறதுக்கிறது எல்லாமே உரிச்சொல் சொல்லிட்டு வரோம். ஸோ இதில் அதுக்கடுத்து தேடு என்னும் வேர்ச்சொல்லின் வினை அச்சம் கேட்டிருக்காங்க. வினை அச்சம் நம்மளுக்கு எதில் முடியணும்? தேடி, ஈல முடியணும். ஸோ அப்போ இது வந்து தேடி, நம்ம பேசிக் தெரிஞ்சது நல்லா. தேடியனா இதில் என்ன வரும்? பெயரச்ச இதோட வரும். தேடுகிறேன்னா நிகழ்கால பெயரச்சம் அந்த இதோடு சேர்ந்து வரும். ஸோ அதுக்கடுத்து வேர்ச்சொல் கேள்ங்கிறது வினைமுற்று. வினைமுற்று எதில் வரும்? கேட்டான். கேள்தோட வினைமுற்று வந்து கேட்டான். கேட்டுனா நம்மளுக்கு பெயரச்சம் வரும். கேட்குனா வினையாலயம் பெயரோடு சேர்ந்து வரும். அடுத்து தனிந்தது அப்படிங்கிறது வேர்ச்சொல் கேட்டிருக்காங்க. வேர்ச்சொல்னா நம்ம பிரித்து பகுவதுனா தனி அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதில் தனிந்தங்கிறது பெயரச்சம், தனிந்துங்கிறது வினையச்சத்தில் வரும், தனிக்கப்பட்டுனா வினையாலயம் பெயர் அதில் வரும். ஸோ இதில் ஒருமை பன்மை பிழையறிந்த நான் அவன் அல்ல, அல்லன்னா அல்லன். உயர்தின அக்கறைனை தெரிஞ்சால் இதை நம்ம ஈஸி எழுதுறோம். எழுதியது இவள் அல்லல், இவை பூக்கள் அல்ல, அதான் கரெக்டு. அவர்கள் கவிஞர் அல்லர்னு வரணும். அடுத்த கொஸ்டின் போகலாம். குரில் நெடில் கொல், அதுக்கடுத்து கோல். கொல்னா பெற்றுக்கொள், இதுனா கோல் சொல்லுதல், புறம் பேசுதல் சொல்லுவோம்ல, அதாவது ஏற்றி விடுறது அந்த மாதிரி. அதுக்கடுத்து மலை அண்ட் மலை. இந்த குரில் நெடியை பார்த்து இது பண்ண சொன்னாங்க. மக்கள் மலையில் மாலை நேரத்தில் ஏறி நேரம். இந்த மலையில் ஏறி மாலை நேரத்தில் ஏறி. வண்ணம் ப்ளஸ் படங்கள். ஸோ அப்போ இது என்ன வரும்? வண்ண படங்கள். சந்திப்பிழையில் எப்படி வருதுன்னு. அடுத்து உயர்வு. உயர்வுனா இதில் என்ன வரும்? சே, மதில் அந்த இதோட சேர்ந்தது. தேனா கொள்கை. பேனா நம்மளுக்கு என்ன வரும்? கொள்கைனா இதில் தேக்கு வந்து கடவுளும் வரும். பேக்கு வந்து மேகம் வரும். பைக்கு வந்து இளமை வரும். இந்த ஓரெழுத்து மணி அந்த 42 படித்தா கூட இந்த தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு போதும். அதே இது நம்ம அந்த குரூப் 4 குரூப் 2க்கு படிக்கணும், நம்ம எக்ஸ்ட்ரா அவுட்சோர்ஸ் கண்டென்ட்டும் படிக்கணும். சில்க் சட்டைங்கிறது பட்டு சட்டை. ஸோ எப்படி கேட்பாங்கங்கிற ஒரு இதுக்கு தான். அது ஒரு இனிய பாடல், அஃது வரணும். ஏன்னா இது வந்து உயிரெழுத்து வந்திருக்கு. அதே இது உயிர்மை எழுத்து வந்துச்சுன்னா நம்மளுக்கு அதுன்னு சொல்லிட்டு வரணும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் நம்மளுக்கு தெரியும். மன்னார்குடினா மண்ணை, மருவு கேட்காங்கன்னு தெரியணும். ஒருபர் பன்மொழியில் உலகம்னா தரணி அந்நானிலம், ரெண்டுமே உலகத்தை தான் குறிக்கும். மேதி என்பது எருமை, ஆனால் இதில் பொருந்தா சொல் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் வேரி. வேரினா மான். விசும்புங்கிறது ஆகாயம், வானம். கும்பிங்கிறது வயிறு. ஸோ அடுத்து சரியான தொடர் என்ன கேட்டிருக்காங்க? நிலம், நீர், தீ, காற்று, வான் என்பது தான் ஐம்பூதங்கள். அந்த ஆர்டர் நம்ம கரெக்டாக எழுதணும். நிலம், நீர், தீ, காற்று, வான் என்பது தான் ஐம்பூதங்கள். அடுத்த கொஸ்டின் மரபு பிழையற்ற தொடர். யானை என்ன பண்ணும்? பிளிரும். யானை பிளிரும். பசு கத்தும். அடுத்து நேற்று மழை பெய்தது. நேற்றுங்கிறது இறந்த கால இது. ஸோ அப்போ மழை பெய்தது.
இதில் பலவின் பால் பெயர் கேட்டிருக்காங்க. ஸோ பலவின் பால்னால் இதில் மாடுகள் வரணும். பலர் பால்னா தான் வந்தார்கள்னு வரும். அதுக்கடுத்து பலர் பாலை கீழே கேட்டிருக்காங்க, அவர்கள் கரெக்டு. ஸோ அது மீனிங் பார்த்தா நீங்களே போட்டுடலாம். அடுத்து தன்வினை தொடர் எழுதுக. அவன் திருந்தினான். அவன் திருந்தினான்ங்கிறது தான் தன்வினை. திருத்தப்பட்டனா அது பிறவினை தொடராக மாறிடும். கவிதா உரை படித்தாள், அது செய்வினை. அடுத்த கொஸ்டின், சொற்களை ஒழுங்குபடுத்தி எழுதுக. பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் தான் பரணி. பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் தான் பரணி. அதுக்கடுத்து இதில் சரியான தொடர் எழுதுக. காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடியவர் பாரதியார். இதெல்லாம் நம்ம ரீட் பண்ணாலே எழுதிடலாம். இதில் கலைச்சொற்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு புக் பை கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. இரிகேஷன் டெக்னாலஜினா பாசன தொழில்நுட்பம், ஃபிக்ஷன்னா புனைவு, இதெல்லாமே ஸ்கூல் புக் கண்டென்ட் தான். கிளாசிக்கல் லிட்ரேச்சர்னா செவ்விலக்கியம், சேட்டிலைட்னா செயற்கைக்கோள், சாலியர்னா மாலுமி. இந்த ஒரு கொஷின் மட்டும் கொஞ்சம். அகவை முதிர்ந்த தமிழருக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டம் 1977ஆம் ஆண்டு செயல்படுத்தப்பட்டது. இது 58 வயசு முடிஞ்சவங்களுக்கு பென்ஷன், முதியோர் பென்ஷன் கொடுப்பாங்களா அந்த இது. ஸோ அடுத்து மரபு தொடர். பால் பருகினார். இதெல்லாம் முந்தி பழைய டெஸ்ட்டில் ஃபுல்லு இந்த மாதிரி தான் கேட்டு எல்லாம் பாஸ் ஆகிட்டு இருந்தாங்க. நம்மளுக்கு தான் இந்த மாதிரி கஷ்டமாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சேவல் என்னது கூவும். அடுத்து உவமை தொடர், மரபு தொடர்லாம் நம்மளுக்கு இப்போ அவுட் சோர்ஸ் கண்டென்ட்டுக்கு விட்டாங்க. கிணறு வெட்ட பூதம் கிளம்புதுன்னா எதிர்பாரா நிகழ்வு, எல்லாமே புக் கண்டென்ட்டு தான். உவமை தொடர். வாழையடி வாழையாகனா தலைமுறை தலைமுறையாக. ஆயிரங்காலத்து பயிர்னா நீண்ட காலமாக இருப்பது, ஆயிரங்காலத்து பெயர். அதுக்கடுத்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. குற்றமுறையீட்டு மனு ஆங்கிலத்தில்னா கம்ப்ளைண்ட் பெட்டிஷன். குற்றமுறையீட்டு எழுதுவாங்க கம்ப்ளைண்ட் பெட்டிஷன். டப்பிங்னா ஒளிச்சேர்க்கை. இந்த சவுண்டு மட்டும் நான் வச்சுக்கணும். இதுனா வெளிச்சத்துக்கு வரும். எக்ஸிகேஷனாக நம்மளது அகழ்வாய்வு, இதுவும் புக் கண்டென்ட்டு தான். அல்ட்ரா வயலட் ரேஸ்னா புற ஊதா கதிர்கள். அல்ட்ரா வயலட் புற ஊதா. கேர்வ் பெயிண்டிங்ஸ்னா குகை ஓவியங்கள், கேர்வ் குகை. நடுவணரசு ஊவேசா அவர்களுக்கு என்ன இது 2006 கொடுத்தாங்கன்னா அஞ்சல் தலையில் தான் கொடுத்துருப்பாங்க, கொடுத்து சிறப்பிச்சிருப்பாங்க. துரைமாணிக்கம்னா பாவலர் பெருஞ்சேத்தனார். தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் யார்? தெய்வநோய பாவனார். அதுக்கடுத்து ஏழாவது என்ற நூலின் ஆசிரியர் கணித மேதாவியார். 7 சீர்களை கொண்ட ஈரடி வெண்பாக்கள்னா 7 சீர்னாலே நம்மளுக்கு திருக்குறள் ஞாபகம் வந்துடும். ஸோ இதில் விடுபட்ட இது ஆக்கம் அதிர்வனா செல்லும் வசனா ஊக்கம் உடையான் உலை. ஸோ நெக்ஸ்ட்டு மிச்சம் இருக்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு வேணும்னா நம்ம டெலகிராம் சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த டிஸ்கிரிப்ஷனில் கீழே அப்லோட் பண்ணியிருக்கோம். வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கைண்ட்லி சப்ஸ்கிரைப்.